Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டி சாப்டர்ல இருந்து PYQs வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் இதை மட்டும் பார்க்கணும் எக்ஸாமுக்குன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து ஃபுல் சாப்டருமே வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரமும் பேஸ் தியரமும் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற சம்ஸு மாடல்ஸ் எல்லாமே, அதாவது மிஸ்லேனியஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸு, அதே மாதிரி எக்ஸசைஸு, இது எல்லாமே வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளர் கொஷின்ஸு இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த மாடலில் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி இந்த மாடலில் இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. அது கேஸ் ஸ்டடி கொஷினாகவும் வந்திருக்கு, 3 மார்க் 5 மார்க்லேயும் வந்து வந்திருக்கு. எவ்வளோ மார்க்ஸுக்கு வரும் அப்படின்றது வந்து என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் இது நிறைய வாட்டி இந்த டாப்பிக்ல இருந்து கேட்டிருந்ததுனால நம்மளுக்கு இந்த டாப்பிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எடுத்திருக்கிற கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி மட்டும்தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஐடியா தெரியும். அண்டு இது ரொம்ப கிளியராக வந்து நான் எக்ஸசைசஸ் சம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் வந்து இருக்கும். ப்ராபபிலிட்டி சாப்டர் எல்லா சம்ஸுமே மிஸ்லேனியஸ் கூட சேர்த்து எல்லாமே வந்து சேனல் பிளேலிஸ்டில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த இன்னும் டீட்டெயிலாக அந்த சம்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வந்து நான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எப்படி வந்து அது டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பேஸ் தியரம் வரும், எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதில் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கான்செப்ட்ஸை தரவு பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். There are 2 coins. One of them is a biased coin such that a probability of head is to probability of tail is 1:3 and the other coin is a fair coin. A coin is selected at random and tossed. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 காயின் இருக்குது. ஒன்று வந்து பயாஸ்டு காயின், இன்னொன்று வந்து ஃபேர் காயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து ஒரு காயினை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. எடுத்த காயினை வந்து டாஸ் பண்ணுறோம் ஒன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் த காயின் ஷோட் ஹெட். ஸோ இப்போது காயினை இப்போது அந்த காயினை வந்து டாஸ் பண்ண பிறகு அந்த காயினில் வந்து ஹெட் வருது. தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அ பயாஸ்டு காயின். ஸோ இப்போது இந்த சம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து காயின் ஷோட் ஹெட் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க, கிவன் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அ பயாஸ்டு காயின். அதாவது அது பயாஸ்டு காயினும் இருக்கணும், அதே மாதிரி வந்து அது ஹெட்டும் வந்து காமிக்கணும். ஸோ இப்போ இது மாதிரி வரும்போது பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே E1 E2 அண்ட் A இந்த பேட்டர்னில் தான் வந்து நம்ம எடுத்துப்போம். என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணும் போதே நான் வந்து உங்களுக்கு இது கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதே பேட்டர்ன்லேயே எடுக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ E1 ஈவெண்ட் of selecting biased coin and E2 event of selecting fair coin. and A வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, coin showed head. so event of getting head. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து என்ன வரும், ஸோ பயாஸ்டு காயின் ஃபேர் காயின், ஸோ 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இதுவுமே வந்து 1/2. ஏன் 1/2 வருது, ஸோ இங்கே வந்து 2 இருக்குது, பயாஸ்ட் அண்ட் ஃபேர் காயின், ஸோ 2. இங்கே வந்து E1 அப்படின்றது பயாஸ்டு காயின் மட்டும்தான், ஸோ 1. இங்கே வந்து E2ன்றது ஃபேர் காயின் மட்டும்தான், ஸோ 1/2.
இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன எழுதணும், நம்ம பேஸ் தியரம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் தியரம்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A. ஸோ அப்போ ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன வரும், P of E1 into P of A given E1 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம E1 given A, E1 அப்படின்றது வந்து என்னது, அதாவது event of selecting a biased coin given that event of getting hit. ஸோ இதுதான் வந்து அவங்க கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P of E1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம், E2 கண்டுபிடிச்சிட்டோம், A given E1 probability of A given E1 is equal to, அதாவது ஹெட் வரணும் அண்ட் given that it is a biased coin. ஹெட் வரத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் வந்து என்னது, இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் வந்து 1 அவுட் ஆஃப் 4. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1/4 வந்து வரும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அண்ட் இது வந்து என்னது, ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் பயாஸ்டு காயின். இங்கே வந்து பயாஸ்டு காயினுக்கு தான் வந்து 1:3 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2. ஸோ இப்போ A given E2 அப்படின்றது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் given that the coin is a fair coin. ஸோ ஃபேர் காயின் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்னது வந்து 2 sides, ஹெட்டு டெய்ல் மட்டும்தான் வரும். ஸோ அப்போனா வந்து ஹெட்டு மட்டும்னா 1/2 வந்து வரும். ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ P of E1 வந்து 1/2 into 1/4 அண்ட் இங்கே P of இதுவும் 1/2 into 1/4 ப்ளஸ் P of E2 வந்து 1/2 into A given E2 is 1/, ஸோ 1/8 வந்துடும். இங்கே 1/8 ப்ளஸ் 1/4. ஸோ 1/8 இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 8 வரும். ஸோ 1 ப்ளஸ் இது வந்து இன்ட்டு 2, ஸோ 2. ஸோ 1/8 by 3/8. ஸோ 1/8 into 8/3 which is 1/3. ஸோ 1/3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். லெட்டர் இஸ் நோன் டு ஹாவ் கம் எய்தர் ஃப்ரம் Tata Nagar or from Calcutta on the envelope. Just 2 consecutive letters TA are visible. What is the probability that the letter came from Tata Nagar அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து NCERT எக்ஸாம்பிளர்ல இருந்து எடுத்த ஒரு கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட் எழுதிக்கலாம். ஸோ E1 வந்து என்னது, லெட்டர் ஹேஸ் கம் ஃப்ரம் கல்கட்டா. அடுத்தது ஈவெண்ட் E2 வந்து லெட்டர் ஹேஸ் கம் ஃப்ரம் டாடா நகர். அண்ட் அடுத்தது வந்து ஏ வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி தட் த லெட்டர் கேம் ஃப்ரம் டாடா நகர் அண்ட் ஜஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர் ஏ ஆர் விசிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர் வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, TA. ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ், அதாவது TA ஆர் விசிபிள் ஆன் envelope. ஸோ P of E1 என்னது, லெட்டர் ஹஸ் கம் ஃப்ரம் கல்கட்டா. இங்கே E1 E2. ஸோ இது வந்து லெட்டர் வந்து இங்கே 1/2 வந்துடும். P of E2 வந்து என்னது, லெட்டர் ஹஸ் கம் ஃப்ரம் டாடா நகர் அவுட் ஆஃப் 2. ஸோ அப்போனா 1/2 வந்துடும். அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப், இது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 கான்சிக்யூட்டிவ், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர் TA விசிபிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ராபபிலிட்டி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், லெட்டர் கேம் ஃப்ரம் டாடா நகர். ஸோ அப்போனா நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா,
we have to find probability of E2 given. என்ன given? letter TA. அப்பனா வந்து A. E2 given A தான் வந்து நம்ம find out பண்ணோம். again வந்து base theorem வந்து apply பண்ண போறோம். and probability of A given E1 வந்து நம்மளுக்கு 1/7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எப்படி 1/7 அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. E1 அப்படின்றது கல்கட்டா அப்படின்ற அந்த வேர்டில் இருந்து. ஸோ எத்தனை வந்து கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ CA ஒன்று எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து AL, அடுத்தது வந்து LC, அப்புறமா வந்து CU, அப்புறமா UT, அதுக்கப்புறமா TT, அதுக்கப்புறமா TA. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன, இதெல்லாம் கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் கல்கட்டா. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து என்னது, TA அப்படின்ற அந்த லெட்டர் மட்டும்தான். ஸோ அப்போனா 1 எத்தனை பேர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ அதனால 1/7 வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2. இப்போது A given E2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரியே இதில் வந்து டாடா நகர் அப்படின்ற இந்த வேர்டில் எத்தனை கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றது பார்ப்போம். டாடா நகர். ஸோ AT, அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து TA, அதுக்கப்புறமா AN, அதுக்கப்புறமா NA, அப்புறமா வந்து AG, அப்புறமா GA, அப்புறமா AR. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பேர்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை, 1 2 2 இருக்குது. ஸோ அப்போ 2/8 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 given A. ஸோ ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. வந்து பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு A given E2 வந்து 2/8 டிவைடட் பை இங்கே வந்து E1 இஸ் 1/2 இன்ட்டு A given E1 இஸ் 1/7 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2/8. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி 1/8 அண்ட் இங்கே வந்து 1/14 ப்ளஸ் 1/8 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1/8 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 14 8 2 7 டைம்ஸ் 2 4 தான். ஸோ அதே தான் 2, இது வந்து 2 டைம்ஸ் அண்ட் 7 1 டைம். ஸோ நம்மளுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 56 வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து என்னது 14, இது 4 டைம்ஸ், இங்கே 4 வந்துடும், 7 டைம்ஸ் அண்ட் இன்ட்டு 7. ஸோ இங்கே மேலே 7 வந்துடும். ஸோ இப்போ 1/8 இங்கே வந்து 56, 7 + 4 is 11. ஸோ 1/8 இன்ட்டு 56/11. இது 7, இது 8 1 டைம், இது 7. ஸோ அப்போ 7/11 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி that the letter TA came from Tata Nagar is 7/11. This answer for second question. Next third question பார்க்கலாம். So next third question, there are 3 coins. One is a 2-headed coin, another is a biased coin that comes up heads 75% of the time, and third is a unbiased coin. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 3 காயின் வந்து இருக்குது. ஒன்று வந்து 2-headed காயின், ரெண்டுமே வந்து ஹெட்டாக இருக்குது.
another one is a biased coin that comes up heads 75% of the time. அதாவது நம்ம அந்த காயின் வந்து டாஸ் பண்ணும்போது 75% of the times வந்து ஹெட் தான் வருது. அந்த தேர்ட் இஸ் அ அன்பயாஸ்டு காயின் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த த்ரீ காயின் இஸ் chosen at random and tossed. ஸோ இந்த 3 காயின்ல இருந்து ஒரு காயினை வந்து எடுக்கிறாங்க ரேண்டமாக, அப்புறம் டாஸ் பண்ணுறாங்க. இஃப் இட் ஷோஸ் ஹெட், then what is the probability that it is a two-headed coin? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டாங்க given, அண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது two-headed coin. ஸோ அப்போனா வந்து என்னது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பேஸ் தியரம் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ E1 வந்து செலக்டிங் a two-headed coin. E2 வந்து selecting a biased coin. E3 selecting an unbiased coin. And A வந்து நம்ம இங்க என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா if it shows head, so அப்போ head comes up. So probability of E1, probability of E2, probability of E3 எல்லாமே என்ன வரும் 1/3 வரும். ஏன்னா out of the 3 E1ன்றது two-headed coin, so E2ன்றது biased coin, E3ன்றது unbiased. so 1/3 1/3 1/3 வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கு ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1, அதாவது ஹெட் வரணும் அண்ட் இட் இஸ் அ two-headed coin. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ வந்து என்னது ப்ராபபிலிட்டி இது வந்து ஹெட் கம்ஸ் அப் தான் வந்து ஏ. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு இங்கே 2/2ன்னு வந்துடும். E1ன்றது two-headed coin, அப்போனா ரெண்டு பக்கமே ஹெட்டு தான், அப்போ அதுவுமே வந்து 2 தான் வரும். ஸோ விச் இஸ் 1. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2, ஸோ A given E2ல வந்து biased coin, அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the biased coin comes up head 75% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு 75/100 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E3, அன்பயாஸ்டு காயின். அன்பயாஸ்டு காயின் எப்பவுமே அதாவது ஃபேர் காயின் மாதிரி, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் 1/2 தான் வரும், ஏன்னா ஒன்று ஹெட்டு டெய்ல் இருக்கும். ஸோ 1/2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இட் இஸ் அ two-headed காயினாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஹெட்டு வரணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் two-headed காயின் அப்படின்றது வந்து E1 given A, இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போனா ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 into probability of A given E1 by probability of E1 into probability of A given E1 plus E2 into probability of A given E2 plus probability of E3 into probability of A given E3. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேல்யூஸ்லாம். ஸோ நம்மளுக்கு 1/3 into 1 வந்துடும். ஸோ 1/3 into 1 plus 1/3 into A given E2 is 75/100 plus 1/3 into 1/2. ஸோ 1/3 plus இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், 3 1 time, அண்ட் இங்கே வந்து 3 2s are 6, இது 5 times, அண்ட் இது வந்து 25 1 time, இது வந்து 4 times. ஸோ 1/4 plus 1/6. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 4 6. ஸோ நம்மளுக்கு 3 2s are 6, 6 2s are 12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/3 அண்ட் இங்கே வந்து 12 வந்து வருது. ஸோ இங்கே 3 4s are, ஸோ 4 ப்ளஸ் இங்கே வந்து 4 3s are 3 ப்ளஸ் இங்கே வந்து 2, ஸோ இங்கே 2.
ஸோ 1/3 இது வந்து 4 + 3 7 + 2 9 9/12. ஸோ 1/3 into 12/9 4s are. ஸோ 4/9 இதான் வந்து required probability. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் இதே மாதிரி மாடல் சம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.